ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தாமரை லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு. நம்ம தாமரை லைஃப் ஸ்டைல் சேனல் சார்பாகவும் என் குடும்பத்து சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் vlog தான் பார்க்க போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி vlog பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பால் காய்ச்சறதுக்கு வச்சுருக்கேன். தயிர் உர ஊற்றி வச்சிருக்கேன். அப்புறம் இது நேற்று ஈவினிங்குள்ள பால் கொஞ்சம் இருக்கு. இட்லி சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன். அப்புறம் சாம்பாருக்கு தேவையான எல்லா காயுமே கட் பண்ணி வச்சிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி, சாம்பார், சட்னி, ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அவுட் செய்ய போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சாம்பார் செஞ்சிடலாம். சாம்பார் தான் ரெடியாக ஒரு பிளேட் ஆகும். ஃபஸ்ட்டு சாம்பார் செஞ்சிடலாம். சாம்பார் ரெடி பண்ணிட்டீங்கன்னா குக்கர்லாம் செய்ய போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். குக்கர் சூடானே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானே இதில் நம்ம ஒரு 10 சின்ன வெங்காயம் அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பூண்டு ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். வீடு சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் போல வதங்கிடுச்சு. நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கத்திரிக்காய், ஒரு கேரட், ஒரு 2 பீன்ஸ், அப்புறம் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் வெஜிடபிள் சேர்த்து செய்யலாம். இல்லைன்னா மஞ்சள் பூசணிக்காய் கிடைச்சா அது கூட சேர்த்து இந்த டிஃபன் சாம்பார் செய்யலாம், நல்லா இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி லைட்டா கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாயும் சேர்த்துருக்கோம். அப்புறம் லாஸ்டா பாத்தீங்கன்னா சாம்பார் தூளும் சேர்ப்போம். அதனால மிளகாய் தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லையா பருப்பு, அதை சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் ஊறினா போதும். நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டீங்கன்னா பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். உப்பும் சாம்பார் தூளும் நம்ம பருப்புலாம் ஒரு 2-3 விசில் விட்டதுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி உப்பு சாம்பார் தூளும் சேர்த்து லைட்டா கொதி விட்டுக்கலாம். இப்போ சேர்த்துக்க வேண்டாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்நீர் சூடு பண்ணி எடுத்திருக்கேன். சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்க அப்படியே தண்ணியா சேர்க்காம வெந்நீர் சேர்த்தீங்கன்னா பருப்பு சீக்கிரம் வந்துடும். தண்ணி அப்படியே சேர்க்கறதோட இந்த மாதிரி சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்தாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்ப்போம். சாம்பார் பார்த்தீங்கன்னா 4 விசில் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுவோம். இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். சூடானதுக்கப்புறம் தண்ணி சூடானதுக்கப்புறம் இட்லி ஊற்றிக்கலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இட்லி பிளேட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். அவியட்டும். சாம்பார் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம திரும்பி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 1/2
1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் சாம்பார் தாளிச்சிட்டோம்னா நம்மளோட சாம்பார் ரெடி. சாம்பார் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபைனலா இதுல மல்லியில சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சாம்பாரை தாளிச்சுட்டுக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிச்சுக்கோங்க, ஃப்ளேவர் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம், காஞ்சி வத்தல், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், நம்ம சாம்பார்ல சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சாம்பார் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அவல் செய்ய போறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அவுல் எடுத்திருக்கேன். அவுலில் சேர்க்கறதுக்காக நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு இருந்தால் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இந்த வெள்ளை எள்ளு தான் இருக்கு. கருப்பு எள்ளு தான் நல்லா இருக்கும். இந்த வெள்ளை எள்ளு தான் இன்னைக்கு இருக்குது. அதை சேர்த்துக்கிறேன். எள்ளு சும்மா லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப கறியிடாம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லைட்டாக எள்ளு பொரிஞ்சா போதும். எள்ளு பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அதே கடையில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நெய்யில் இந்த மாதிரி தேங்காய் வறுத்து சேர்த்தோம்னா அவள் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். தேங்காவை இப்படி நீங்கள் திரும்பியும் சேர்த்துக்கலாம், இல்லைனா குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணி கூட நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி தேங்காய் திரும்பி பூ சேர்த்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்காய் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் ஸ்வீட் அவளுக்கு தேவையான வெல்லம் கொஞ்சம் தட்டி வச்சிருக்கேன் ஒரு பாத்திரத்தில். ஸ்வீட் பார்த்தீங்கன்னா உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வெள்ளத்தில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். வெல்லம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரைஞ்சா மட்டும் போதும், பீசஸ் இல்லாமல் நல்லா கரைஞ்சாலே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கம்பி பதெல்லாம் வர வரைக்கும் காய்ச்சிட வேண்டாம், சும்மா அது கரைஞ்சா மட்டும் போதும். இப்போது தேங்காயும் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தேங்காவை நம்ம அந்த அவுலில் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எள்ளு, அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பொரிக்கடலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் வறுத்து சேர்க்கறதுனால இந்த ஸ்வீட் அவல் ஈவினிங் வரைக்கும் இருந்தாலும் கெடாது. நீங்கள் அப்படியே சேர்த்தீங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். லைட்டாக இந்த மாதிரி நெய்யில் ரோஸ்ட் பண்ணி சேர்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வெல்லமும் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா வெள்ளத்தில் ஏதாவது டஸ்ட் இருந்தது கல் இருந்துச்சுன்னா ஃபில்டர் ஆகிடும். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட காய்ச்சின பால் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு
அதுக்கப்புறம் இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும், நல்லா ஊறட்டும். அந்த அவுல்ல எல்லாம் ஸ்வீட் எல்லாம் சேர்ந்து அவுல் நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் இதை நம்ம பார்ப்போம். அவுல் ஊறட்டும். இப்போ நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகா, 2 பல் பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, கொஞ்சமா பொரிகடலை, சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சட்னி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தேங்காய் சட்னி ரெடி. இது நம்ம தாளிச்சிடலாம். சட்னியும் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சுடாங்க, கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், சின்ன வெங்காயம், அதை சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சட்னியும் ரெடி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி. கையோடவே நான் ஸ்டவ், கிச்சன், கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். பாத்திரமும் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை சூடாக சர்வ் பண்ணிடலாம். எல்லாரும் ஹாப்பியாக சேஃபாக இந்த புத்தாண்டை கொண்டாடுங்க. இனியும் ப்ளஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.